நேற்று மும்பை மற்றும் சென்னைக்கு இடையேயான ஐபிஎல் போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் துவங்கியது. டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்களில் 170 ரன்கள் விளாசியது. சற்று கடினமான இலக்கை துரத்தி களமிறங்கிய சென்னை அணி 20 ஓவர்களின் முடிவில் 133 ரன்கள் மட்டுமே எடுத்து 37 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது. இந்த நிலையில் இந்த வெற்றி குறித்து பேசிய ரோஹித் சர்மா, முதல் 2 போட்டிகளில் தோற்ற பின்னர் எங்களுக்கு ஒவ்வொரு போட்டியும் முக்கியமானதாக மாறிவிட்டது. சரியாக எங்களால் பேட்டிங் பிடிக்க முடியவில்லை. 170 ரன்கள் என்பது நல்ல ரன் ஆகும். முதலில் ஒரு சில விக்கெட்டுகளை எடுத்துவிட்டால் வெற்றி பெற்றுவிடலாம் என எண்ணினோம். அதனையே செய்தோம். ஹர்திக் பாண்டியா பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் அசத்திவிட்டார். அதுவே வெற்றிக்கு காரணமாகவும் அமைந்தது. இதையெல்லாம் தவிர்த்து சச்சின் போட்டி துவங்குவதற்கு முன்னதாகவே எங்களை எச்சரித்தார். அது ஏனென்றால் அது தோனிதான். தோனி விளையாட்டு நுணுக்கங்களை கையில் வைத்துள்ளார். அவர் எதிரணியில் செய்யும் சிறிய தவறுகளை கூட கவனிக்கிறார். எதிரணி செய்யும் தவறை வைத்து போட்டியின் போக்கையே மாற்றி விடுகிறார் என்று சச்சின் எங்களை போட்டி துவங்குவதற்கு முன்பே எச்சரித்துள்ளார் என்றார் ரோஹித் சர்மா. சச்சின் எச்சரித்தது சரியானதாக உள்ளதா இல்லை தவறாக உள்ளதா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.